எப்படி படிக்க கூடாதுன்னா நான் சொல்றேன். இந்த மாதிரி படிச்சிருக்க கூடாது, நீங்க இப்படி படிக்க கூடாதுன்னா நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 15-16 மெயின்ஸ் எழுதியிருப்பேன். என்னோட இங்க 10th மார்க் கம்மியா இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். 255 மார்க் தான் எடுத்திருந்தேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா 4:30 மணிக்கு போயிட்டு குளிச்சுட்டு 5 மணிக்கு வருவேன் காலையில. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். என் பேர் மோகன்ராஜ், எடப்பாடியிலேருந்து வந்திருக்கேன். நான் 2018 காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தேன். கொரோனால அதை ஃபாலோ பண்ண முடியாதனால 2022 பேங்க் எக்ஸாம் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ 4 வருஷம் கழிச்சு இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். இந்தியன் பேங்க்ல பிஓவா நான் கிளியர் ஆயிருக்கேன். இப்பொழுது உங்கள் கேள்விகளை கேட்கலாம். என்னோட பேக்ரவுண்டா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். அப்புறம் கவர்மெண்ட் ஒகேஷனல் குரூப் இருக்குன்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அது முடிச்சா இன்ஜினியரிங் சேரலாம். அந்த இதை போயிட்டு படிக்கிறப்போ அதுக்கும் சரியான கட் ஆஃப் இல்லாதனால டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார் காரைக்குடியில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அங்கே காலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் ஒரு வருஷம் படித்தேன். இதுக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த இது படிக்கிறதுக்காக. கொரோனா டைமில் ஃபாலோ பண்ண முடியாதனால 2022 பேங்கிங் செல்ஃப் ஸ்டடி மட்டும்தான் நான். அப்போது அண்ணன் பேங்க் படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அவர் கைட் பண்ணார். அப்புறம் ஸ்டடிக்கு அவங்க ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் சிடபிள்யூஜே ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இங்கிலீஷ் என்ன படிக்கிறதுன்னு தெரியாதப்போ இதுக்கு சுரேஷ்ல பார்க்குறப்ப இவரோட வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தேன். நான் பார்த்து கரெக்டாக அந்த 21 வீடியோ முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு இவர் வந்து சிடபிள்யூஜில் வீடியோ போட்டார். நான் இனிமேல் இங்கே வந்து இங்கிலீஷ் நான் தான் எடுக்க போகிறேன் அப்படி சொல்கிறப்போ அப்போலேருந்து இவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து நான் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ தமிழ் மீடியம், நான் ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் தான். இன்ஜினியரிங் படித்தது மட்டும் தான் இங்கிலீஷ் மீடியம். நான் டிப்ளமா கூட தமிழ் மீடியம் தான் படிச்சு இது பண்ணேன். இங்கே இன்ஜினியரிங் பற்றி தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு இங்கிலீஷ் பெருசாக தேவைப்படாது. நாங்கள் படிக்கிறேன், எழுதுறதுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இங்கிலீஷ் அங்கே படிச்சது கிடையாது. இங்கே பேங்கிங்குள்ளே வந்ததுக்கு நான் இன்ஜினியரிங் என்னோட சப்ஜெக்ட் படிக்கும்போது கூட இங்கிலீஷ் அங்கே தேவைப்படாது. இந்த பேங்கிங்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் பற்றி நான் இது இங்கிலீஷ் சப்ஜெக்டாக படிக்க ஆரம்பிச்சது. இங்கிலீஷை சப்ஜெக்டாக படிக்க ஆரம்பிச்சு படிச்சுட்டு இருக்கேன். ஹிந்தி ஒரு கேளுங்க, நான் கேள்வியை கேளுங்க, நான் அதான் சொல்றேன். இன்டர்வியூ இப்போ இந்த இது வந்து எனக்கு 4வது இன்டர்வியூ, ஐபிபிஎஸ்பியோட 4வது இன்டர்வியூ. முன்னாடி எல்ஐசி ஏடிஓ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போனேன். அந்த இது செலக்ட் ஆயிருந்தேன். அண்ணனுக்கு செலக்ட் ஆனதுனால ஒரே இதுல 2 பேர் வேணாம், அந்த ஏடிஓ ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த வேலை ஏடிஓ வேலை ரெண்டு இது கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுனால அண்ணன் இப்போ நான் போய்க்கிறேன், நீங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுன்னு. போன வருஷம் பிஓ இன்டர்வியூ போயிருந்தேன், ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ. அப்புறம் கிரெடிட் ஆஃபீஸர் சிபிஐ இன்டர்வியூ அந்த இதுக்கு போயிருந்தேன். இப்போ ஐபிஎஸ் பிஓ போகும்போது போட்டு போங்க அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டு போனேன். அதுக்கு சாரு இதுக்கு ஹெல்ப் பண்ணாரு, காசு கொடுத்துருந்தாரு அந்த இதுக்கு. அப்புறம் அரவிந்தன் அவரும் ஹெல்ப் பண்ணாரு. இன்டர்வியூ கைடன்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அரவிந்தன் இது பண்ணாரு. அப்புறம் ஆதி ப்ரோ அவங்க, அப்புறம் இவரு பிரவீன் ப்ரோ இவங்களாம் இன்டர்வியூக்கு எந்த இதில் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து வணக்கம் சொல்லவா, ஐயாவும் ஹெல்ப் பண்ணாரு. நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ இங்க யாரும் எனக்கு தெரியாது. அப்போ ஐயா தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, ரூம் இங்க வாடகை அதிகமா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஐயா வந்துட்டு டிஎன்பிசி பசங்களோட தான் இருக்கேன், அவங்களோட சொல்லி அவங்க இதில் கம்மியானது வாடகைக்கு அங்க இருந்தேன். 1000 ரூபாய் தான், எனக்கு 800 ரூபாய் தான் வரும் மந்த்லி ரெண்ட். எனக்கு இங்க அதுக்கு கம்மியா தான் சார் வரும். மந்த்லி ஒரு 3000 மொத்தமாவே அவ்வளவுதான் செலவு பண்ணுவேன். ரெண்ட் சாப்பாடு எல்லாம் சேர்த்து ஒரு 3000 to 4000, அதுவே அதிகமா தான் இருக்கு எனக்கு அந்த இதுக்காக. இப்போ இது என்னோட மெயின்ஸ் அப்ரோச். இங்க இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 மெயின்ஸ் எழுதியிருப்பேன். இது கம்மியா சொல்றேன், நிறைய இருக்கும், கணக்குல வராதது நிறைய இருக்கும். ஐபிபிஎஸ் பேங்கிங் இது கணக்கு பண்றப்போ ஒரு 15-16 எழுதியிருக்கேன். அதுல சில இது கத்துக்கிட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு 2 வருஷமா இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எப்படி டெஸ்ட் எப்படி போடுன்னு தெரியாது. இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி எப்படி சொல்றது, எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர், அந்த 10 நிமிஷம் இருக்குல்ல எக்ஸாம் முன்னாடி, நான் போய் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கேன். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ண ஒரு செக்ஷனை அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்க இந்த இது படிச்சுமே நமக்கு இப்போ இந்த ஆர்ஆர்பி எப்படி வருது, என்னென்ன இது வருது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வருமா, இங்கிலீஷ் தானே ஃபர்ஸ்ட். ரீசனிங் அடுத்து இல்ல அது கம்ப்யூட்டர் இது. ரீசனிங் இங்கிலீஷ் குவான்ஸ்
இது இங்க இருக்குங்களா, இப்படியே நான் அதை பிரிச்சிருவேன். ஒரு பேப்பர் எடுத்துட்டு இல்ல அந்த இது கரண்ட் அஃபேர்ஸ் அந்த இது பண்ண மாட்டேன். அது வந்துட்டு ஃப்ளோல போறதுதான். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃப்ளோவ போறதுதான். இந்த இதை சொல்றேன். ஸோ இங்க வந்துட்டு நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியாது. இப்போ இந்த இதுல வந்துட்டு நமக்கு ஒரு பேசிக் ஐடியா மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா மட்டும் தான் இருக்கும். அதனால இப்படி இருக்கிறப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்துட்டு இந்த ரீசனிங்க்கு அந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ரீசனிங்க்கு ஒரு இதை எழுதிட்டு அடுத்த பேஜில் குவான்சன் எழுதிட்டு அடுத்து இங்கிலீஷ் எழுதிட்டு எனக்கு தெரியும்ல இப்போ ரீசனிங்க்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன அப்ரோச் பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ மெயின்ஸுங்கிறதுனால நமக்கு எது ஈஸியா இருக்குன்னா பிளட் ரிலேஷன் டைரக்ஷன் மட்டும் தான் ஈஸியா இருக்கும். நான் அந்த இதுன்னு எழுதி வச்சுப்பேன். பேப்பர்ல எழுதுவேன் சார். நான் எக்ஸாம் முன்னாடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்றேன். நான் பேப்பர் கொடுத்துருவாங்கல்ல, நீங்க அவங்க கொடுக்கலாம் கூட இந்த பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் மட்டும் போதும். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்றேன். எக்ஸாம் எப்போ சொல்றேன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சு லாகின் பண்ணிட்டு இல்லை நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு 10-15 நிமிஷம் சும்மா தான் உட்காந்துருப்போம். அந்த டைம்ல சொல்றேன் நான். அந்த இதை போயிட்டு நான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் டைமர் ஆனதுக்கு அப்புறம் அதை பண்ணல. நான் அப்ப சொல்லல, இது எக்ஸாம் முன்னாடி நான் சொல்றேன். இப்போ டைரக்ஷன் இது எழுதிக்கிட்டேன்னா அடுத்து என்னவா இருக்கும்? இப்போ இது எனக்கு நான் போட்டுருவேன். இந்த கொஸ்டினை நான் போட்டுருவேன். அடுத்து என்னவா இருக்கும்? புரியல. டேட்டா சஃபிஷியன்சி, டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் சிலாலிசம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல. அந்த ஃப்ளோ சிலாலிசம் எழுத மாட்டேன் நான். அந்த இது ஃப்ளோவில் எழுதி இப்போ பார்க்குறப்ப அந்த இதுலேயே போட்டுடலாம். அது எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் போட்டுடலாம்ல. அந்த இது எழுத மாட்டேன் நான். சிலாலிசம் எழுத மாட்டேன். இந்த டேட்டா சஃபிஷியன்சி இப்போ இன்புட் அவுட் புட்டு அதுக்கு கடைசியாக தான் அப்ரோச் பண்றது. இப்போ இந்த இதெல்லாம் எழுதி வச்சுக்கேன். மற்ற மிஸ்செலினியஸ் மொத்தமாக எழுதியாச்சு. இப்போ கிரிட்டிக்கல் ரீசன் ஓரளவுக்கு நான் போடுவேன். கிரிட்டிக்கல் ரீசன் ஓரளவுக்கு போடுறதுனால அந்த இது எழுதிட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங்க இப்போ நான் இதுக்கப்புறம் தான் இன்புட் அவுட்புட்டே போவேன். கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்புறம் தான் நான் என்னோடது வந்து கிரிட்டிக்கல் ரீசன் போட்டு தான் இன்புட். எனக்கு நான் அந்த கிரிட்டிக்கல் இதுக்கு கோடி சுத்தமாக வராது. இன்புட் அவுட்புட் எனக்கு தெரியும். சும்மா பார்க்குறப்ப ஏதாவது வருது அதை மட்டும் தான் போடுவேன். அதுக்கப்புறம் பசில் இப்படி ஹெட்லைன் எழுதிட்டேனுங்களா. இப்போ அதை எழுதிட்டேன் நான். இப்போ இந்த செக்ஷன் ஓப்பன் ஆப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு போறேன் போல. இது ஏன் இப்படி பண்றேன் அப்படிங்கிறப்போ முன்னாடி நான் நிறைய எக்ஸாம் எழுதுறப்போ இது எல்லாமே என்னால் போட முடியும். இந்த இது எல்லாமே என்னால் அட்டன் பண்ண முடியும். பசில்ல எந்த இது பசில் போட முடியும் அப்படிங்கிறது நான் ஓரளவுக்கு இது பண்ணிடுவேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்து முன்னாடி போடுறப்ப என்ன பண்ணுவேன்னா இப்போ பில்ட்ரேஷன் போடுறேன்னா அடுத்து என்ன கொஸ்டின் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அடுத்து எடுத்தோன்னே நான் இன்புட் அவுட்புட் போயிடுறது. கடைசியாக எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் அங்கே டேட்டா சஃபிஷியன்சி பக்கம் போகல, கிரிட்டிக்கல் ரீசனிங் பக்கம் அப்படின்னா ஒரு 8 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 2-3 கொஸ்டின் தான் போட்டு வந்திருப்பேன். அதனால நான் இப்படி பேப்பரை எழுதி வச்சுட்டு கொஸ்டின் நம்பர் மட்டும் எழுதி வச்சுப்பேன். இப்போ இது 10வது கொஸ்டினா இருக்கு, இது வந்து ஒரு 15வது கொஸ்டினா இருக்கு. இது வந்து இப்போ இது ஏன் இங்க இது யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த கிரிட்டிக்கல் ரீசன் நம்ம இங்க போடுறப்ப எப்படி இருக்கு அப்படின்னா வரிசையா இருக்கும். 8 கொஸ்டின் இருக்குன்னு 8 கொஸ்டின் இருக்கும். அங்க வந்துட்டு எனக்கு 1வது கொஸ்டின், 10வது கொஸ்டின் இருக்கும், 12வது கொஸ்டின் இருக்கும், 20வது கொஸ்டின் இருக்கும். இப்போ நான் இங்க எழுதி வச்சிருக்கிறதுனால இப்போ நான் ஈஸியா நேவிகேட் பண்ணிடலாம். பசில் இருக்கப்போ அப்படிதான் இருக்கும். பசிலோட நம்பரும் நான் அப்படிதான் எழுதி வச்சிருப்பேன். பசில் இந்த இடத்துல இருக்குன்னா இப்போ 10வதுல ஒரு பசில் இருக்கு, 8% வச்சிருக்காங்க, 8% எழுதி வச்சிருப்பேன். இப்போ 15வதுல ஒரு பசில் இருக்கு, நம்பர் மாத்தி போறேன். இதுக்கு எதுக்காக சொல்றேன், 15வதுல ஒரு பசில் இருக்கு, செர்டைன் நம்பர் இருக்கு. இங்க இப்போ இது இத்தனை பசில்ல என்னென்ன இருக்குன்னு எழுதி வச்சிருப்பேன். இப்போ எனக்கு இது ஒரு ஐடியா இருக்குமா, இங்க இந்த கொஸ்டின் மட்டும்தான் என்னோட இதுல எப்படி இருக்குன்னா இப்போ நான் எழுதுறப்பே தெரியுது சிலாலிசம் இன்னும் கால்ட்டி தான் நான் போட்டிருப்பேன். அதுல ஒரு 6 கொஸ்டின் போட்டுட்டேன். இப்போ அடுத்து இது மட்டும் தான் இருக்கு. நான் எடுத்தோன்னே இது இங்க போயிடுவேன். இங்க பிளட் ரிலேஷன் டைரக்ஷன் தான் போட்டுடலாம். இந்த டைரக்ஷன் போட்டுட்டு அப்ப டேட்டா சஃபிஷியன்சி கண்டிப்பா ரீசனிங் பொறுத்து டேட்டா சஃபிஷியன்சியா தான் இருக்கும். அந்த இதை போட்டுட்டு இங்க வேற மிஸ்லேனியஸ் இந்த 1 மார்க் கொஸ்டின்லாம் இருக்குல்ல அதை கடைசியா தான் போடுவேன். அதை அதர்ஸ்ன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இந்த இதை கடைசியா தான் எழுதி. இப்போ எப்படின்னா அந்த எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கிறப்போ அந்த இதில் போடுறதுதான். இப்போ எங்க போட்டுட்டு இதுக்கு 2 நிமிஷம் தாங்க சார் ஆகும். இல்ல 2 நிமிஷம் ஆகாது சார். நான் ஃப்ளோல போகும்போது எழுதிட்டு போயிடுவேன். இப்போ நான் அந்த கொஸ்டின் பாக்குறப்பவே அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுறப்பவே இந்த இது ஓப்பன் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் எழுதி வச்சிருக்கேன் சார். நம்பரு இப்போ நாங்க எழுதிக்கிற டாபிக் மட்டும் தான் இருக்குன்னு இல்ல. நான் எனக்கு தெரிஞ்ச இப்போ எனக்கு இந்த டாபிக்ல வரும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு வரமா எழுதி வச்சுக்கலாம். இந்த டாபிக்ல வராது, அதை நான் அந்த எழுதணும் அவசியம் கிடையாது. இல்ல இங்க எழுதிட்டு இந்த 10வது கொஸ்டின் பிளட் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு டைரக்டா நாங்க போயிடுவேன். எனக்கு அந்த கன்ஃபியூஷன் ஆகாது.
இப்போ நான் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால எந்த இடத்துல எனக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியாம போயிடாது. இப்போ இந்த கொஸ்டின் பாக்குறப்போ இதை போட்டுருவேன், இதை நான் போட்டுருவேன். இங்க கிரிட்டிக்கல் டிசிஷன் வரப்போ எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த கொஸ்டின்ல தான் இருக்கு, இந்த கொஸ்டின்ல தான் இருக்கா, வரிசையா போட்டுட்டு போயிடலாம். பசில் கரெக்டா கடைசியா வரப்போ பசில் மேக்ஸிமம் நான் போட்டது இல்லை, நீங்க போடும்போது எடுத்து போட்டுக்குங்க எந்த பசில் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த இதை வச்சுட்டு நம்ம. இப்போ இது இங்க சும்மா இங்க கொஸ்டின் நம்பர் போட்டு இதை எழுதி வச்சுக்கிறது தான். அதே போலதான் குவான்ஸுக்கும் அதே போல இங்கிலீஷுக்கும் நான் எழுதி வச்சுப்பேன். இங்கிலீஷ்லயும் எப்படி எடுத்துருக்கு, இப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்குங்களா பேசிக்கா எப்படி இருக்கும், மெயின்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்து ஈஸியாக தான் போடுவோம். வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இங்க எழுதிட்டு அடுத்து இப்போ இங்க எழுதியிருக்குல்ல, இந்த இது எழுதியிருக்குல்ல, இந்த இதுலயே எனக்கு தெரிஞ்சிருது இல்லைங்களா. இப்போ இந்த இது நான் எழுதியிருக்குல்ல, எனக்கு இந்த இதுலயே தெரிஞ்சிடும் இந்த ஆர்டர் தான் போக போறேங்கிறது தெரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிளிட்ரேஷன் தான் போட போறேன், அடுத்து இந்த ஆர்டர்ல தான் நான் என்னோட அப்ரோச்சே இப்படிதான் இருக்குன்னு சொல்றேன். இப்போ இங்க எரர் இருக்குன்னா சென்டென்ஸ் இது எனக்கு ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல டாபிக் நம்பர் போட்டுறப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை தான் அட்டன் பண்ணுவேன். எனக்கு அந்த கன்ஃபியூஷனே இருக்காது. 50 கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன், 50 கொஸ்டின் பார்த்துட்டு எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் போட போறேன்னு இங்க இருந்தா இந்த லைன்ல தான் போடுவேன். இப்போ நீங்க எந்த கொஸ்டின் எழுதிருக்குன்னா அந்த இதை போட்டுட்டு கடைசி ஆர்சி இருக்கு, ஆர்சி போட்டுட்டு பாராஜம்பிள் இருக்கா, பாராஜம்பிள் போட்டுட்டு அதை எழுதி வச்சுக்கிறதா. அதே மாதிரி குவான்ஸ்லியா அந்த இதுக்கு உங்களுக்கு எந்த டாபிக் ஈஸியா இருக்கும் இந்த ஆர்டர்ல தான் அட்டன் பண்ணுவேன். இங்க நான் எழுதியிருக்க ஆர்டர்ல அட்டனே பண்ணுவேன் நான். எனக்கு எது இது வந்துட்டு நான் இந்த ஆர்டர் நீங்க அட்டன் பண்ணுறது எனக்கு இந்த டாபிக்ல ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுனால, எனக்கு இந்த டாபிக்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எனக்கு இந்த ஆர்டர் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக் ஆர்டரா இருக்கும், நீங்க பசில் போடுறீங்க, நீங்க பசில் கூட ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கலாம். எனக்கு இந்த டாபிக் அதே போல இங்கிலீஷ்ல எனக்கு எதுக்கு இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் போட்டுருவேன். அதனால இங்க எழுதி வச்சுட்டு 50 கொஸ்டின் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகும். பார்த்துட்டு நான் ஏன் இந்த 2 நிமிஷம் இங்க செலவு பண்றப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. நான் இப்போ வந்துட்டு இங்க சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்து போட்டுறேன்னு வச்சுங்களேன், மறுபடியும் ஒரு 10 கொஸ்டின் போட்டுட்டேன், அடுத்து நான் எந்த கொஸ்டின் போடுறதுன்னு தெரியாது, நான் மறுபடியும் ஒன்னொன்னா கிளிக் பண்ணிட்டு இருக்கணும். அந்த இது தெரியும்ல, இன்டர்ஃபேஸ் தெரியும்ல, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் நம்மள. இப்போ நம்ம அந்த 4 கொஸ்டின் இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் 3வது கொஸ்டின் கிளிக் பண்றேன் அப்படின்னா இங்க இது நான் கிளிக் பண்றப்ப இங்க இருக்கும். நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாபிக் போயிடும், மேல போயிடும். இந்த கன்ஃபியூஷன் எந்த கொஸ்டின் கிளிக் இந்த பிளிங்க்ல எந்த கொஸ்டின் நான் கிளிக் பண்ணங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால இந்த மாதிரி எழுதி வச்சிருங்க. நான் இது எழுதி வச்சுக்கிறதா. கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்படி எழுத மாட்டேன் நான். கரண்ட் அஃபேர்ஸ்ல போறப்போ இது பண்றதா. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னொன்னு நிறைய நான் பண்ண மிஸ்டேக் நிறைய பண்ணியிருப்பேன். இப்போ நான் போடணும்னு வச்சுக்கங்களேன், கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு வேகத்தில் நான் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு 25 கொஸ்டின் நான் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு 4 கொஸ்டின் நான் வந்து மார்க் பர் ரிவ்யூ ஆன்சர் பண்ணிட்டு மார்க் பர் ரிவ்யூ பண்ணி வச்சிருக்கேன். நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா இந்த 4 கொஸ்டின் இருக்குல்ல, இதை மட்டும் தான் நான் கரெக்ஷன் மறுபடியும் பார்ப்பேன். போயிட்டு இந்த 25 கொஸ்டின் இருக்குல்ல அதை நான் பார்க்கவே மாட்டேன். கரெக்டாக நான் வெளியே எக்ஸாம் சென்டர்ல சப்மிட் ஆன உடனே அந்த இது கொடுப்போம்ல, நம்ம அட்டெம்ட் பார்க்கறது, அங்கே கரெக்டான ஆன்சர் வந்து தப்பா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த 25 கொஸ்டின் போட்டிருக்கீங்க, நான் 25 கொஸ்டின் அந்த கிரீனா இருக்குன்னு சொல்றேன்ல, இந்த 4 கொஸ்டின் நான் மார்க் பர் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு அதை செக் பண்றதுக்கு முன்னாடி அந்த 25 கொஸ்டினும் மறுபடியும் ஒரு அடி பார்த்துறேன்னு சொல்றேன். கண்டிப்பா நான் ஃப்ளோல போடுறப்போ 4 கொஸ்டின் போடுறேன், 5வது கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனா தப்பா மார்க் பண்ணி வச்சிருந்திருப்பேன். அந்த இடத்துல நான் மார்க்கிங்லேயே தப்பா பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் கன்ஃபியூஷன்ல வேற. இப்போ நமக்கு இந்த பேங்க் நேம் வரும்போது நிறைய கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஆன்சர்ல பேங்கோட நேம் இருக்கு, இப்போ செபி இருக்கா, ஆர்பிஐ இருக்காங்க, அப்போ நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்ல. அப்போ நான் 2வது வாட்டி போய் பார்க்குறப்போ இதை நான் தப்பா மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கரெக்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா தப்பா தான் போட்டுட்டு இருப்போம். 25 கொஸ்டின் 4 கொஸ்டின் ஆகுது நம்ம ரைட்டா தான் போட்டிருப்போம், நம்ம நினைச்சிட்டு இருப்போம், கண்டிப்பா தப்பா போட்டிருப்போம். அந்த இதுல 2 கொஸ்டின் நம்ம மாத்தலாம் மறுபடி பாக்குறப்போ. இங்க ஆர்ஆர்பிக்கு அதை மாத்த முடியாது. அந்த ஆர்ஆர்பிக்கு 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை போடுறப்பே அந்த இது போட்டுருங்க. ஆர்ஆர்பிக்கு போடுறப்போ சிங்கிள் லைன்ல இருக்கிற ஆன்சர் மட்டும் போடுங்க. கொஸ்டினை படிச்சுட்டு இந்த ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். அந்த கண்டிப்பா ஆர்ஆர்பியில கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் எழுதுன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கரண்ட் அஃபேர்ஸை கேட்க மாட்டாங்க, ஸ்டாட்டிக்கா தான் போவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த இதுக்கு. அதே போல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நிறைய கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எடுக்காதீங்க. கடைசியா ஒரு 2 நிமிஷம் இருந்தா கூட அப்போ போய் பாத்துங்க. ஃப்ளோல போறப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அசிச்சு போடவே போடாதீங்க அந்த இடத்துல. அது ரொம்ப கஷ்டமா போயிடும், டைம் வேஸ்டா போயிடும் நமக்கு அந்த இது. இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டெடிஐக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு 2024 எண்டில் இருந்து அவரோட ஃப்ளோ இதாயிடுச்சு. ஆனா அவரோட சோர்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஸ்டெடிஐக்கு அவர் கௌரவ கூடாது. இப்போ இந்த டைம் இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய ஸ்டாட்டிக் கேட்கறாங்கல்ல, அவரோட சோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அவர் நிறைய நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் அவரே கொஸ்டின் எடுக்கிறப்பே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அந்த இதுக்கு இப்போ அவருக்கு
அப்போ இவர் வெளியே போறோம்னு வேற சொல்லிட்டாரு. இப்போ அந்த இது ஸ்டடி ஐக்கியும் அவர் கிடையாது. கௌரவருக்கு வந்து ஸ்டடி ஐக்கியும் அவர் இது கிடையாது, வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு அஃபேர்ஸ் கிளவுட் ஃபாலோ பண்ணேன். இங்க வந்துட்டு அஃபேர்ஸ் கிளவுட் ஆதிபுரம் எடுக்கிறது. அப்புறம் சாரோட இது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் நம்ம அவர் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டின் கௌரவக்கர் அவர் ஆயிரம் தமிழ்நாட்டின் அவர் இது ஆயிரம் நினைக்கிறேன். இந்த இப்போ நாங்க இந்த ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட்டுக்கு நாங்க ஒரு அனலைஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி இது பண்ணி கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா நாங்க பார்த்தப்போ அந்த ஜிஐ டேக் கண்டிப்பா படிச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஜிஐ டேக் இந்த 2025 சொல்றேன். ஒரு 50 ஜிஐ டேக் தான் இருக்கு, அதை படிச்சுங்க கண்டிப்பா. சரி, எனக்கே என்கிட்ட வந்துட்டு எப்படி படிக்கணும்னு கண்டிப்பா கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. எப்படி படிக்க கூடாதுன்னா நான் சொல்றேன், இந்த மாதிரி படிச்சிருக்க கூடாது, நீங்க இப்படி படிக்க கூடாதுன்னா நான் சொல்றேன் இதை இப்படி படிச்சிருக்கணும். இந்த இது எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியாது, ஷார்ட்கட்டு எனக்கு வைக்க தெரியாது. இங்க வந்து இவங்க சொல்றதா ஆதிபுரம் சொல்றது இது பண்றதுதான். நேஷனல் பார்க்ஸ்ன்னு படிக்கிறப்போ ஸ்டேட்டா பிரிச்சு படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு ஞாபகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்டேட் நேஷனல் பார்க் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு 4 நேஷனல் பார்க் தான் இருக்கு, தெலுங்கானால 3 தான் இருக்கு அப்படின்னா அந்த 3 நேஷனல் பார்க் வச்சு இது பண்ணி அந்த இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வேற எதுவும் பண்ண முடியாது, படிச்சுதான் ஆகணும். நீங்க வேணா இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எஸ்எஸ்சி படிக்கிறவங்க கிட்ட அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க இந்த நேஷனல் பார்க் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இயர் ஞாபகம் வச்சுக்கிறது, கண்ட்ரி கேபிட்டலோட இது ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க நிறைய சொல்லு ஷார்ட்கட்லாம் கூட வச்சுருப்பாங்க. உன்கிட்ட கேட்டு இது படிச்சு கண்டிப்பா மினிஸ்ட்ரி ஸ்டேட் இந்த சென்ட்ரல் மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடுங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அதுல இருந்து வரும். ஜிஏ டேக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். நேஷனல் பார்க் பயோஸ்பியர் ரிசர்வ் இதுல இருந்து ஒரு கொஸ்டின், அந்த 4 கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸ்கீம் பழைய ஸ்கீம்லாம் படிச்சுட்டு போங்க. ஒரு இவங்க இந்த 2015 இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்கீம்ஸ் முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும்ல அதை ஆரம்பிச்சாரு. இந்த இதுல பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்ல ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவோட இது கேட்டிருந்தாங்க, அமௌண்ட் கேட்டிருந்தாங்க எஸ்பிஐ கிளர்க்ல நான் எழுதின ஷிஃப்ட்டுக்கு. அதே ஐபிஎஸ் கிளர்க் அதே ஷிஃப்ட்ல எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அதே கொஸ்டின் தான், ஒரே கொஸ்டினோட இயர் ஒரு இதுல இயர் எங்கன்னு கேட்டேன். அதனால நீங்க இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஸ்கீம் போட்டு பாருங்க, அது ஒரு 5-6 ஸ்கீம் தான் இருக்கும். அந்த இதுல பேங்கிங் அவர்னஸ் படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் 5-6 ஸ்கீம் தான் இருக்கும். அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் படிச்சுடுவாங்க. எப்போ ஆரம்பிச்சாங்க, என்னத்துக்கு ஆரம்பிச்சாங்க, அதுக்கான அமௌண்ட் என்ன, அந்த ஏஜ் லிமிட் என்ன, இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதே போல எல்ஐசியில இப்போ கண்டிப்பா ஏதாவது எல்ஐசியில இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஸ்கீம் அவங்களோட பாலிசி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பத்தின டீட்டெயில் படிச்சுட்டு போயிடுங்க. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வருஷத்துக்கு இடத்துல நான் போன வருஷம் அவங்க பீமா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது லான்ச் பண்ணாங்க. அது அந்த லான்ச் பண்ணது எல்லா சம்மந்தப்பட்டதையும் அது என்னென்ன கொஸ்டின் நீங்க படிச்சிருப்பீங்க எல்லா கொஸ்டினும் ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டாங்க. அதை பத்தின எல்லாத்தையும். அதனால எல்ஐசில இருந்து வருது ஒரு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இதுதான் இப்போதைக்கு. வேற ஏதாவது குவான்ஸுக்கும் அந்த இதுதான் எனக்கே தெரியாது. குவான்ஸ்ல இப்போ எப்படி சொல்றது, குவான்ஸ்ல டாபிக் ரேஷன் பிரிச்சோம்னா கம்மியா தான் இருக்கும். அந்த ஈஸியா இது பண்ணிடலாம் நம்ம. இப்போ குவான்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். டேட்டா சஃபிஷியன்சி அட்டன் பண்றதை விட ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். ஏன்னா மேல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்கிற நம்ம இங்கே இந்த இதுல டேட்டா சஃபிஷியன்சி கண்டிப்பா அட்டன் பண்ணலாம், ஈஸியா இருக்கும். எனக்கு குவான்ஸ்ல டேட்டா சஃபிஷியன்சி வராது, ஏன்னா நான் தப்பா மிஸ்கால்குலேட் பண்ணிடலாம். ஆனா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்கல்ல, எப்படின்னா குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 அந்த கொஸ்டின் சொல்றேன். குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கூட்டானா அது கண்டிப்பா போடலாம். ஒண்ணு கீழே ஈஸியா தான் இருக்கும், மேல அதுமே ரெண்டையும் பார்த்துட்டு போடுங்க. நிறைய பேர் நான் அடி வாங்கியிருக்கேன். அப்படி மேல இருக்கிறத இப்ப சால்வ் பண்ணிருப்பேன், கீழே இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியாம போயிடும். டேட்டா சஃபிஷியன்சில அப்படிதான், மேல இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டு ரெண்டையும் பார்த்துட்டு போடுங்க. இப்போ இந்த இதுல இப்போ சிம்பிளிஃபிகேஷன் கேட்கறாங்க வச்சுங்க, அது நான் போட்டுட்டு இங்க எழுத மாட்டேன். அந்த இதை இப்போ நான் இங்க சிம்பிளிஃபிகேஷன் வச்சுட்டு நான் மறுபடியும் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்த உடனே அதை போட்டுட்டு தான் போவேன். அந்த இதை சிம்பிளிஃபிகேஷன் இப்போ அப்ளிகேஷன் சம் இருக்கு, அதை எழுதி வச்சுட்டு டிஏ இருக்கு, கேஸ்லெட் இருக்கு, அப்புறம் அதர்ஸ். மெயின்ஸ் நம்ம ஈஸி இவ்வளவுதான் இருக்கு, மேக்ஸிமம் இந்த இதுல தான் இருக்கும், வேற எதுலயும் வராது. அப்படி பார்த்தா இந்த இது இருக்குன்னது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கஷ்டமா இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்ல போட்ட லெவலில் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதையும் கூட எழுதி வச்சுக்கோங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் போட்டு அது இங்கே எழுதி வச்சுக்கோங்க. இந்த இதுல இங்க எதை பண்ணா ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் அதை போட்டுட்டு இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ண ஈஸியா தான் இருக்கும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் இது உங்களோட மற்றதெல்லாம் நீங்க ஒரு இது பண்றதா டி. அதே போல இங்க சொன்னல அதே மாதிரி தான், இங்க டிஐக்கு நம்பர் போட்டு சொன்னல, இங்கேயும் இது வந்து ஆர்டர் கிடையாது. இங்க சொல்றதுக்கு எழுதிக்கிறேன், டிஏ வந்து கீழே தான் எழுதிருப்பேன். டிஏ வந்து இங்க ஏன்னா இங்க ஸ்பேஸ் எனக்கு நிறைய இருக்கும், இங்க நான் எழுதிப்பேன். இந்த இடத்துல இந்த டிஏ இருக்கு, பை சார்ட் இருக்கு, பார் கிராஃப் இருக்கு, அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நாங்க போறப்போ இதை பார்த்துட்டு போட்டு போவோம். அந்த இதுக்கு அந்த இதாகும். வேற ஏதாவது இங்க
இங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி படிச்சுட்டு இருப்பேன்னா, நான் எங்க வீட்ல இருந்து படிக்கிறப்போ பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும். அங்க போயிடுவேன் நானு. நான் காலையில மேக்ஸிமம் வீட்ல இருக்கிறப்போ காலையில எந்திரிச்சு படிக்கிறது. ஒரு 10 மணிக்கு அங்க அந்த படிக்கிறதுக்கு அந்த ரூம் போறேன் அப்படின்னா, 10 டூ அப்போ காலையில சாரோட கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த இது இருக்கும். இப்போ அங்க அங்க இருக்கப்போ லைவ் நான் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுவேன். அடுத்த நாள் இன்னைக்கு இது பண்றதுனா அடுத்த நாளுக்கு அந்த இன்னைக்கானது நாளைக்கு தான் பார்ப்பேன். அதை பார்த்துட்டு அந்த இது முடிச்சுட்டு காலையில இருந்து எனக்கு தெரிஞ்சு காலையில ஆரம்பிக்கிறோமா, அதுக்கப்புறம் காலையில அந்த வீடியோ முடிஞ்சு 1 மணி நேரம் ஆகும். அந்த வீடியோ முடிஞ்ச உடனே இவரோட அந்த பேசிக் கிளாஸ் மறுபடியும் இப்போ இந்த இயற்கான இது லான்ச் பண்ணாருல்ல, இங்க வரதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் மதியத்துக்கு மேல 1 டு எப்படியோ 3 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் தூங்குறேன்னா ஒரு 3 மணி வச்சுக்கோங்களேன். மதியம் 1 மணி சாப்பிட்டு ஒரு 2:30 டு 4 வரைக்குமே நியூஸ் பேப்பர் தான் படிப்பேன். எடிட்டோரியல் படிப்பேன். அந்த எடிட்டோரியல் ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பேன். இந்த சின்னது 2 இது இருக்கும், அந்த பெருசுல 2 இருக்கும். அந்த இதை படிச்சுட்டு பின்னாடி ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் நான் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டேன். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சோர்ஸ் அவங்க ஸ்டடிக்கு ஃபாலோ பண்றதுனால அந்த இது மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது எனக்கு. நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்துட்டு நான் நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன். நியூஸ் பேப்பர் அந்த எடிட்டோரியல் பேஜ் மட்டும் தான் இருக்கும். அதை நான் இங்கே ஸ்பிட் பண்ற மாதிரி அங்கே ஸ்பிட் பண்ண மாட்டேன். இப்போ இங்க வந்துட்டு ரொம்ப டீப்பா போட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணி எனக்கு அது தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்க பண்ணணும். இப்போ நான் போட்டுட்டு இப்போ ஆஃப் பார்க்குற ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட் மொத்தமா போட்டு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட் தான். எனக்கு ஆஃப் ப்ரொபோசிஷன் அந்த பக்கம் இருக்கிறதுலாம் ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட் நான் போட்டு போயிடுவேன். எனக்கு இங்க இப்போ சொல்றது இங்க இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்பு அந்த பிரிக்க மாட்டேன். இப்பவுமே எனக்கு அந்த அட்வர்பு ஸ்ட்ராங் கிடையாது. அட்ஜெக்டிவ் இப்போ ஓரளவுக்கு சொல்லுவேன், இந்த அட்ஜெக்டிவ் வந்திருக்கு அப்படின்னு. அட்வர்பு சொத்து அந்த என்னன்னே தெரியாதுன்னு அந்த வச்சுட்டு இடன் கன்ஜெக்ஷன் அப்பவும் தெரியாது. அப்புறம் இவர் அந்த இந்த இயர்ல லான்ச் பண்ண இது பண்ண அதுக்கப்புறம் அந்த இது இடன் கன்ஜெக்ஷன் எங்கெங்கெல்லாம் வருது எடிட்டோரியல். நீங்க அந்த இவர் சொன்ன எல்லா இடத்துக்கும் அந்த எடிட்டோரியல் நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்க தனி டெஸ்ட் போடுறதுக்கு பதிலாக அந்த எடிட்டோரியல் நீங்க ஸ்பிட் பண்றப்பே கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதெல்லாம் அங்க இருக்கு, அந்த இடன் கன்ஜெக்ஷன் மேக்ஸிமம் இருக்காங்க, அதை வச்சு இது பண்ணிக்கலாம். அந்த இது பண்ணிட்டு இப்போ அந்த 2 to 4 வரைக்கும் இது பண்ணிட்டு 5 மணிக்கு மேல அப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன். மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்ப்பேன். நைட்டு ஒரு 7 to 8 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்ப்பேன். அவ்வளவுதான். குவான்ஸ் ரீசனிங் ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் குவான்ஸுக்கு ஹர்ஷல் அகர்வால் அவரோட வீடியோ பார்ப்பேன். அப்புறம் இன்னொருக்கு ரீசனிங் சோர்ஸ் தனியா ஃபாலோ பண்ணது கிடையாது. நான் ஏதோ சம்பந்த டெஸ்ட் இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்குமே இப்போ இந்த வாரம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு, எனக்கு இந்த வாரம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, திங்கக்கிழமை ஒரு ஃபுல் டெஸ்ட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் புதன்கிழமை ஒரு ஃபுல் டெஸ்ட். அது கரெக்ஷனே பார்க்க மாட்டேன் நான். எனக்கு அந்த கரெக்ஷன் பார்க்கவே அது பிடிக்காது. என்னன்னு தெரிஞ்சாதான் பார்க்கறது. தனியா தான் படிச்சுட்டு இருக்கிறதுனால அது என்னன்னு தெரியவும் தெரியாது. அதனால கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய மார்க் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய மார்க் வரும். அந்த முன்னாடி போடுறப்போ அலால போடுவேன் டெஸ்ட் புக்கு ப்ராக்டிஸ் மார்க். அந்த இது முன்னாடி இங்க வரதுக்கு முன்னாடி அந்த இதில் போட்டுட்டு இருக்கேன். ப்ராக்டிஸ் மார்க்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியா இருக்கும். எனக்கு அந்த பர்சன்டேஜ் எங்கேயோ இருக்கும். முன்னாடி அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல போட மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கும். அதை போட்டுட்டு அப்புறமா தான் தெரிஞ்சது அதுக்கு ஆகாது, இது கிளியர் ஆகாது. எல்லாத்துலயும் போயிட்டு அப்புறம் இங்க வந்துட்டு தான் இங்க வந்து நான் கரெக்ஷன் பார்க்கல, என்னோட சகாக்கள் பாக்குறதுனால நானும் அவங்க கூட சேர்ந்து வலுக்கட்டாய்க்கு தள்ளப்பட்டு இங்க வந்து பார்த்துதான் இவங்க இதுனது இவங்க கரெக்ஷன் பார்ப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இது பண்றதா. இங்க வந்து நான் கரெக்ஷன் பாக்குறது அந்த இதெல்லாம் பாக்குறது, இங்கிலீஷ் கரெக்ஷன் பாக்குறது, எந்த இதுக்குமே கரண்ட் அஃபேர்ஸுமே எப்படி முன்னாடி எப்படி பார்ப்பேன், கம்ப்யூட்டர் பார்த்துருக்கேன். கம்ப்யூட்டர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, கரெக்ஷன் பார்க்கறது தப்பான கொஸ்டின் இருக்குல்ல அதை மட்டும் தான் பார்ப்பேன். ஏன்னா அன்அட்டெம்ப்ட் கொஸ்டின் இருக்கும்ல கம்ப்யூட்டர்லயும் சரி கரண்ட் அஃபேர்ஸ். நான் வீட்டில் போட்ட டெஸ்ட்ல எனக்கு தான் தெரியவே, அதெல்லாம் இப்போ எதுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன். நான் டெஸ்ட் போடும்போதே எனக்கு தெரியல அந்த கொஸ்டின், அதை மறுபடியும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் போட்டுட்டு அந்த மற்ற கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா அதை தப்பான கொஸ்டின் மட்டும் தான் போய் பார்ப்பேன். ஏன் தப்பாச்சு, அந்த மீதி கொஸ்டின் பார்க்க மாட்டேன். போட்டதே 10 தான் இருக்கும், அதில் 2 தப்பா இருந்திருக்கும். அந்த 10 போட்டு அந்த 2 தப்பு மட்டும் பார்த்துட்டு மீதி இருக்கிற 40-30 கொஸ்டின் என்னன்னே தெரியாது எனக்கு, போயிடும் நான் அந்த இதுல. அப்படி போய் தான் போட்டுட்டு இருந்தேன். இன்னும் நிறைய சொன்ன அப்படின்னா நீ எப்படா பாஸ் ஆனு கேட்கற அளவுக்கு ஆயிடும். அந்த அளவுக்கு தான் இருக்காது, கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் இருக்காது. நீங்க வேற ஏதாவது கேட்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் படிக்க, இங்க நான் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் வந்தேன். இவர் வந்துட்டு ஸ்பீட் ரீடிங் பண்ண சொன்னாரு. அதுக்கே எனக்கு இதாயிடுச்சு. நான் இத்தனை நாள் எப்படி சொல்றது, நான் ஒரு 100-150 வீடியோ எடிட்டர் இங்க வரதுக்கு முன்னாடி அந்த 100-150 பேஜே படிச்சு வச்சிருக்கேன்.
என்ன அப்ப எந்த அளவுக்கு எனக்கு ஸ்பீடு இருக்கு பாத்துங்க. அந்த 100 150 ஸ்பீடு வச்சிருப்பேன். இங்க வந்து போடுறேன் எனக்கு தெரியல. 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல எனக்கு. அந்த ஃபுல் பேஜ் சொல்றேன் சார். இந்த எடிட்டோரியல் பேஜ் இருக்குங்களா, அந்த ஃபுல் பேஜுமே நான் படிச்சிருந்தேன். 100 150 இங்க இந்த இந்த 2025 சொல்றேன். இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு 100 150 இந்த பேஜே படிச்சு வச்சிருந்திருக்கேன். அப்ப என்னோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கணும். இங்க வந்து போட்டோம்னா எனக்கு வரல. அவரு முதல் நாளுக்கு தான் உட்காரங்க புதுசா வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சார். உட்காந்துக்குவா அப்புறமேட்டுக்கு அப்புறம் நீங்க சொல்ற பதிலெல்லாம் கேட்டுட்டு சரி நான் இன்னும் படிக்காம தான் இருக்கோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்து இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த இதை பிரிச்சிடலாம். எஸ்பிஐ கிளர்க்குக்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் இருந்தது. எஸ்பிஐ கிளர்க்குக்கு அப்புறம் இது வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி வின்டருக்கு அப்புறம் ஒரு ஷெடியூல். வின்டருக்கு முன்னாடி இங்க நான் ஆகஸ்ட்ல வந்தேன். இங்க வந்தேன் ஆகஸ்ட்டுக்கு வந்தேன். ஆகஸ்ட் வந்துட்டு ஒரு 15 நாள் இது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் போகல. கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் போகாதனால இங்கதான் மேக்ஸிமம் இங்கதான் தூங்குவேன். இங்க 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா 4:30 மணிக்கு போயிட்டு குளிச்சுட்டு 5 மணிக்கு வருவேன். காலையில 5 மணி டு 6:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 6:30 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி நாள் படிச்சது 6:30 வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 6:30ல இருந்து அது ஒரு 1.5 மணி நேரம் போகுமா, 8 மணி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். 8 அப்புறம் சாப்பிட்டு 8:30 மணிக்கு இந்த கிளாஸ் போகும். 11:30க்கு 10:30 மணிக்கு 11 மணிக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா 1 மணி வரைக்கும் மதியம் சாப்பாடு சாப்பிட்டு மதியம் 2 மணி வரைக்கும் 2 மணில இருந்து 4:30 இருந்து 5 1/2 மணி நேரம் இந்த கேப்பு. அதுக்கப்புறம் 5 டு 8 8ல இருந்து 9 மணி நேரம் சாப்பிட்றேன். நைட்டு சாப்பிட்டு 9 டு மேக்ஸிமம் 11:30 தூங்குறது 12 மணி ஆயிடும். மறுபடியும் அடுத்த நாள் 4:30 மணிக்கு மறுபடியும் எந்திரிச்சிட்டு இது வந்து எப்போ வின்டருக்கு முன்னாடி எஸ்பிஐ கிளர்க்குக்கு முன்னாடி இது பண்ணது. இங்க அந்த இதுல வந்துட்டு இதாயிடுச்சு. அப்புறம் இங்க வந்துட்டு 6:30 இந்த எஸ்பிஐ கிளர்க்கு அப்புறம் எந்திரிக்கிறது 6 மணி ஆயிடும். அந்த காலையில் நான் 2 மணி நேரம் படிக்கணும். மேல இங்க உட்காந்து படிக்க முடியாது. 10:30க்கு 11 மணிக்கு தூங்கிட்டு ரூம் போக ஆரம்பிச்சிட்டேன். அங்க ரூம் போயிட்டு ரூம் இங்க பக்கம் அந்த நடந்து போறது வந்து அதனால எங்க ரூம் போயிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்துங்க எவ்வளவு நேரம் படிச்சிருக்கேன்னு. எனக்கு வேணாம் சொல்ல வேணாம். காலை 4:30 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இங்க ஆகஸ்ட்ல இருந்து வந்து இப்போ அந்த நவம்பர் வரைக்கும் அவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இங்க வீட்டுல இருக்கிறப்போ பிரேக் மட்டும்தான் இருக்கும். எப்பயாவது ஒரு நாள் தான் படிச்சுட்டு இருந்திருப்பேன். வாரத்துக்கு 2 சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் அந்த இது படிக்க முடியாது. டெஸ்ட் ஏதாவது போட்டா அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். மீது 5 நாளுமே அங்கேயுமே படிச்சுட்டு தான் இருப்பேன். இந்த முன்னா சொன்னல அந்த ஷெடியூல் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கும். அங்க வீட்டுல இருக்கிறப்போ சனி ஞாயிறு வரைக்கும் அந்த இதாக தான் இருக்கும். இங்க வந்து பிரேக்லங்கிற இப்போ நான் எக்ஸாம் போறேன் அப்படிங்கிறப்போ அன்னைக்கு அந்த இதோட சரி. அன்னைக்கு நாள் இப்போ எக்ஸாம் சனிக்கிழமை போறேன் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான். காலையில் எக்ஸாம் மறுபடியும் மதியம் வந்து படிச்சுட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த ஷெடியூல் ஃபாலோ ஆகிடும். இது இங்க அடுத்த நாள் காலையில் மறுபடியும் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நான் வெளியே கேரளா போறப்போனா அந்த அடுத்த நாள் ஒரு நாள்னா அந்த காலையில் டைம் இருக்காது. நான் கேரளா எக்ஸாம் இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில அந்த 9 மணி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அங்க மட்டும்தான் வந்து அந்த காலேஜ் மறுபடியும் அந்த ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்ததுக்கப்புறம் நான் இந்த என்ன சொல்றது, இங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றேன்ல. இப்போ இந்த ஐபிஎஸ் பிஓக்கான மெயின்ஸ் எக்ஸாம் அப்பவே எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸுக்கு படிக்கவே இல்லை. எப்படி சொல்றது, நான் அந்த 10 நாள் தான் படிக்கிறவங்க மேலே ஆயிடுச்சு. அந்த இதுல அந்த ரொம்ப இதாயிடுச்சு. எப்படி சொல்றது, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிலிம்ஸ் நம்ம இங்க வந்து 2 டெஸ்ட் போட்டுருப்பேன் நினைக்கிறேன். ஒவ்வொரு இதுக்கும் 2 ஃபுல் டெஸ்ட் அவ்வளவுதான் போட்டிருக்கேன். 2 இல்ல 3 ஃபுல் டெஸ்ட் போட்டிருப்பேன். ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சொல்றேன். இங்க வந்துட்டு இன்னைக்கு இந்த வாரம் சனி ஞாயிறு எக்ஸாம் இருக்குன்னா ஒரு டெய்லி ஒரு டெஸ்ட் அவ்வளவுதான். மொத்தம் 3 டெஸ்ட் தான் ஒரு இதுக்கு போட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகியிருந்திருக்கேன். அந்த ப்ரிலிம்ஸ்ல நான் அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகியிருந்திருக்கேன். அந்த எழுதினாலும் பாஸ். எனக்கு எப்படி இங்க வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோன்னே எனக்கு தெரியுது நான் ப்ரிலிம்ஸ் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி மெயின்ஸ்ல மாறணும். நான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறப்போ அந்த இதுல இந்த இதுக்கு அப்படிதான். ஐபிஎஸ் பிஓக்கு நான் கண்டிப்பா எப்படி சொல்றது, கிளியரான வேலை கிடைச்சிருங்கிறது இருந்தது. எனக்கு டிஸ்கிரிப்டிவ் நான் ஒழுங்கா பண்ணல. எனக்கு 8.75 மார்க் தான் வந்தது இந்த எக்ஸாம்ல. நான் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் இன்டர்வியூ போனா கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். ஒருவேளை கிளியர் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்னால தான் கிளியர் ஆகாம போயிட்டு இருக்கேன். அந்த இது இங்க அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு இந்த ஐபிஎஸ் பிஓல 87 மார்க் வந்தது. 87.22 மார்க் வந்தது. இதுல இன்டர்வியூல 15 மார்க் போட்டிருக்கேன். இங்கிலீஷ்ல 27 மார்க். இங்கிலீஷ்ல 27 மார்க் வந்திருந்தது. இந்த இதுல 27 மார்க். அதே போல நான் முன்னாடி சொன்ன எல்லாத்துக்கிட்டையும் சொல்றதுதான். இப்போ
என்னோட இங்க 10th மார்க் கம்மியா இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நீ அதிகம் 255 மார்க் தான் எடுத்திருந்தேன். நான் 10th ஸ்கூல்லே போக மாட்டேன். அந்த நீங்க அட்டண்டன்ஸ் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அட்டண்டன்ஸ்ல அந்த 5 நாள் வீக் டேஸ் 5 நாள் இருக்குமா, அதுல அந்த ஃபுல் ஃபுல் ப்ரெசென்டே இருக்காது இதுல. அதே போல நான் இப்போ உங்களுக்கு தெரியுமா, நான் படிக்கிறப்ப ரேங்க் கார்டு கொடுப்பாங்க. அந்த கீழே வந்து எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னா கீழே ரெட் பென்ல மார்க் பண்ணி தருவாங்க. அந்த 5லயும் ரெட் பென் வராம வந்து ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் மட்டும்தான். பப்ளிக் எக்ஸாம் மட்டும்தான். ஒன்னா எக்ஸாம் எழுத போயிருக்க மாட்டேன், இல்லை ஃபெயிலா போயிட்டு இருந்திருப்பேன். இங்கிலீஷ்லாம் பார்த்துங்க அந்த அளவுக்கு இருந்திருக்கேன் அப்பா அங்க அந்த இதெல்லாம். அப்போ நான் அப்படி படிச்சு 40 மார்க்கு எடுத்திருந்தேன். நான் எடுத்து இங்க 27 மார்க் இங்க எடுத்திருக்கிறப்போ என்னோட எல்லாம் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என்னோட மெத்தட் ஃபாலோ பண்ணாதீங்க. என்னோட நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொல்லியிருக்கிறதுல நிறைய பேருக்கு இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பண்ண தப்பு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதை வேணா சரி பண்ணிக்க. நான் படிச்சேன் இந்த மாதிரி தான் நான் படிச்சேன்னு சொல்லி படிக்காதீங்க. கண்டிப்பா அது கண்டிப்பா உங்களுக்கு செட்டே ஆகாது. நான் படிச்ச மாதிரி படிக்காதீங்க. அந்த இதுக்கு சீக்கிரமா வேலைக்கு போகணும்னு நான் படிச்ச மாதிரி படிக்காதீங்க. அதே போல இன்னொன்று இருக்கு நான் சொல்ல நினைச்சேன். இப்போ நான் ஒரு 15 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேங்கிறேன் அப்படிங்கிறது வந்து பெருமையே கிடையாது. 15 எக்ஸாம் எழுதி ஃபெயிலா பண்ண ஒரு தற்கொலையா தான் உட்காந்துட்டு இருந்திருக்கேன். 15 எக்ஸாமும் உட்காந்துட்டு இருந்திருக்கேன் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாம. நான் மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி தானே பாஸ் ஆகி போயிட்டு இருந்திருக்கேன். முன்னாடி நான் மெயின்ஸ் எக்ஸாம் படிக்காம 15 எக்ஸாம் எழுதி உட்காந்துட்டு இருந்திருக்கேன். 3-4 வருஷமா ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் எழுதிட்டு இருந்திருக்கேன். அப்போ பார்த்தா மெயின்ஸ் எக்ஸாம் போயிட்டு போன வருஷத்துல தான் பக்கத்துல போனது. எஸ்பிஐ கிளியர் பக்கமா ஒரு 62ல போச்சு. பக்கமா ஒரு 62 எக்ஸாம் 62 மார்க்ல போச்சு. இல்ல எஸ்பிஐ கிளர்க்ல மட்டும் தான் போயிருந்தது. இதுல ஆர்ஆர்பி ஓவரால்ல 1 மார்க்ல 2 மார்க்ல இருந்தா போயிருந்தது. 50 கட் ஆஃப் 48 மார்க் ஏதாவது எடுத்திருந்தேன். அசிஸ்டன்ட்ல ஒரு 8 மார்க்ல 103 104 எடுத்திருந்தேன். எஸ்பிஐ கிளர்க்ல மட்டும்தான் ரொம்ப கேப் கொஞ்சம் கம்மியா போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் என்ன படிச்சு. அதனால அந்த எக்ஸாம் மெயின்ஸ் எழுதுறது இதே கிடையாது. என்ன சொல்றது, நான் நிறைய மெயின்ஸ் எழுதிருக்கிறது பெருமையே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், 16 மெயின்ஸ் எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னா நான் தற்கொலையா தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல போகுது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. 1 மார்க் 2 மார்க் போகுது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த எஸ்பிஐ கிளர்க்கு 30 மார்க் கேப் இருக்கு அப்படிங்கிறப்ப நான் அந்த 30 மார்க் ஃபில் பண்ணவே முடியாது. நான் இங்க வந்தது காரணம் அந்த எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் தான். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு இவரு அந்த வீடியோ போட்டிருந்தார். எஸ்பிஐ கிளர்க்கு வந்து லேட்டரா தான் வந்தது. இப்ப சொல்றது ஏப்ரல் ஜூன் பக்கமா தான் வந்து நினைக்கிறேன். ஜூன்ல ரிசல்ட் வந்ததா. அவரு ரிசல்ட் வந்து அடுத்த நாள் ஒரு இது போட்டிருந்தார். நீங்க இந்த பாஸே ஆக மாட்டீங்க ஒரு இது கடைசியா ஒரு தடவை சொல்லியிருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இவங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், இவங்க கிடையவே கிடையாது. இந்த கடைசி கேட்டகரி சொல்லியிருந்தாருல்ல, எனக்கு வந்து அதில் கூட நான் வரலன்னு நினைக்கிறேன். அந்த கேட்டகரி முயற்சி கூட பண்ண வேணாம், மறுபடியும் படி அப்படின்றதுக்கு இருந்து அந்த இதுல இருந்தது. அந்த இதுல பயமாகிட்டு அந்த எக்ஸாம்ல பயமாகிட்டு போய் இங்க வந்துடலாம் முடிவு பண்ணப்போ சிபிஐயோட அந்த இன்டர்வியூ வந்தது. எல்பிஓ இந்தியன் பேங்க் எல்பிஓ வந்தது. அதை முடிச்சுட்டு வரதுக்கு அந்த 2 மாசம் கேப் ஆயிடுச்சு. ஜூலை போயிட்டு ஏப்ரல் 3ஆம் தேதியோ அது 4ஆம் தேதி இந்த எக்ஸாம் இருந்தது. அப்போல இருந்து இங்க வந்து படிச்சு நீங்க முன்னாடியே வந்துட்டீங்க. அதனால கண்டிப்பா படிச்சுங்க, பாஸ் ஆயிடுவீங்க. படிங்க, நல்லா படிங்க. வாழ்த்துக்கள்.